சரணம் அல்லேலூயா தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசையா சரணம் மகிமையின் மன்னவனே சரணம் மாதத்த மதுடமே சரணம் மகிமையின் மன்னவனே சரணம் மாதத்த மதுடமே சரணம் சத்யாவி சரணம் சர்வவியாபி சரணம் சத்யாவி சரணம் சர்வவியாபி சரணம் 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 அல்லேலூயா தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசையா சரணம் தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசையா சரணம். நன்றி. காலுடையில கூட தன்னுடைய நாமத்தை நாமப்படுத்தி இந்த காலை பொழுதுல கசுரை கரத்தில் அர்ப்பணித்து 3வது மாதத்துக்காய் சோதரம் பண்ணலாம் எல்லாரும். சோதரம் நன்றி. ஜெபிக்கலாம். இந்த வயதில் இருக்கிற அனில்குமார் அவர்கள் இந்த காலை ஆராதனைக்காய் செவிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளும். சோதர கர்த்தாவே, எங்கள் அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான அன்றுவரே, இந்த அதிகாலை வேளையில் அன்றுவரே சோதரிக்கிறோம் துதிக்கிற கர்த்தாவே. அப்பா, கடந்த 2 மாதங்களாக எனக்கு கண்டுபிடிப்பதை பாதுகாத்த தெய்வம் அன்றுவரே, நாளிலே அன்றுவரே 3ஆம் அதிகாலை வாக்குத்த ஆராதனை கொண்டு செல்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற அப்பா. பாடுகிற பாடல்கள் அன்றுவரே வாக்குத்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அன்றுவரே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 2 மாதத்தை காட்டிலும் 3வது மாதத்தில் விசேஷமாக நீங்களை ஆசீர்வதித்து வேண்டும் போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற அப்பா. அன்பு கருத்தில் போன மாதத்திற்கு வாக்குத்தத்தபடி ஆண்டவரே, முதலையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அதே போல இந்த மாதத்தில் வார்த்தை கொடுக்கப்படுற கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படி அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த மாதம் முழுமையாய் செயல்படும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம். மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அபிஷேகத்தோடு கூட இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாளும் ஆசீர்வாதமா இருக்கும், இந்த வாரம் ஆசீர்வாதமா இருக்கும், இந்த மாதம் ஆசீர்வாதமா இருக்கும். பிரியமான தேவர்களே, நாம் இப்போதும் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மைப்படுத்தும்படியாக அவரை நோக்கி பார்த்து அவருக்கே புதிய கடத்தை செலுத்தி அவருக்கு நன்றி சொல்லுமானால் ஆண்டவர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் இடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்பார். வேதத்தில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை வரும். பிரியமான தேவர்களே, நாம ஆண்டவரை துதிக்கிறத விரும்புகிறார், சோதரிக்கிறத விரும்புகிறார், நன்றி சொல்லுகிறத விரும்புகிறார். ஏன்னா அவர் செய்த ஏராளமான நன்மை, அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவதை அதை ரொம்ப விரும்புகிறார். ஏன்னா நிறைய பேர் நன்மைகளை பெற்றுக்கொண்டு கடவுளை மறந்துடுறாங்க. அதனால தான் ஆண்டவர் கேட்பார் அடிக்கடிக்கும், கர்த்தர் இடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறார். தீர்க்கதரிசி மூலமா அடிக்கடி அந்த வார்த்தையை தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் நிறைய வரும். காலடையில நம் ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் அவரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. செய்த நன்மைகள் ஏராளம் இல்லையா? அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு வெறுமனே இருக்க முடியாதில்லை. கர்த்தருக்கு சோதரம் பண்ணி துதிக்கலாம். எல்லாரும் வாய் திறந்து சோதரம் பண்ணலாமே. அல்லேலூயா. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கின்றோம் பின்னடி யாத்திரை சாவத்தின் ஆதரவில். சோத்திரம்
ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி ஆண்டவரை சோதனம் பண்ணி துதிக்கலாமா எல்லாரும் ரெண்டு கரசை உயர்த்தபடி ஆண்டவரே நன்றியோடு போய் சோதரிக்கிறோம் நன்றியோடு போய் சோதரிக்கிறோம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். 2 மாதக்காரர் நல்லவரா இருந்தார், போதுமானவரா இருந்தார், உதவி செய்தார், உல்லாசப்படினார், பிரயாணிகளில் உதவியாய் இருந்தார், பாதுகாத்தார், பராமரித்தார், பரிசுத்தப்படுத்தினார், நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டான கிருபைகளை இறக்கத்தை தந்தார், நம் பிள்ளைகள் மேல அன்பு வைத்தார், நம் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். நாம் ஒருவர் இந்த 2 மாதத்துல எத்தனை நாள் ஜெபம் பண்ண தனி ஜெபம், எத்தனை நாள் வேதம் வாசித்தோம், தனிமையான வேதம், குடும்ப வேதம், குடும்ப ஜெபம் எத்தனை நாள் தெரியாது. ஆனாலும் கர்த்தர் காத்திருக்கிறார், கிருபையின் தேவன். ஆவியானவரே நன்மை, இரக்கமுள்ளவரே நன்றி. ஹல்லேலூயா. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே எல்லாரும் ஆமென். செய்த நன்மை ஆயிரங்கள் வரும்போது அமைதியா நிற்க கூடாது. ஏன்னா நம்ம வீட்டுல தான் சத்தம் போட்டு ஜெபம் பண்ண முடியல, நம்ம வீட்டுல தான் சத்தம் போட்டு பாட முடியல. ஒருவேளை இப்ப ஆலயத்துக்கு வரும்போது நம்ம நல்ல வாய் திறந்து நல்ல கையை தட்டி நல்ல சத்தம் போட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மைப்படுத்தி ஆண்டவரை பாடி ஆண்டவரை ஆராதித்து பாரு. எல்லா கட்டுகளும் உடைந்து போய்விடும். வீட்டுல எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் அமைதியா இருக்கிறோம். கர்த்தருக்கு சொல்றோம். ஒருவேளை நம்ம வீட்டுல இப்படி எல்லாம் கை தட்டி எல்லாம் நிறைய பாட முடியுமா? நம்ம பக்கத்து வீட்டுக்கார ஏதோ நினைச்சுக்குவா இல்லையா? ஒருவேளை நம்ம சத்தம் போட்டு ஜெபம் பண்ண பக்கத்து வீட்டுக்கார சண்டைக்கு வருவா இல்லையா? ஒருவேளை இப்படி எல்லாம் கை தட்டி ஆரம் வர மாட்டா பக்கத்து வீட்டுக்கார நம்மள எல்லாம் பார்த்து ஏன் அந்த மாதிரி சத்தம் போடுறன்னு கேட்பா இல்ல. ஆனா ஆலயத்துல யாரும் கேட்க மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர், நம்முடைய சத்தத்தை கேட்க வல்லவரா இருக்கிறார். எல்லாரும் சோதரமன் எல்லாமே எல்லாரும் சொல்லலாம். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் மறுபடியும் ஆராதனை அப்படியே ஆராதனை அப்பா ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரங்கள் மறந்து போய்விட தேவப்பிள்ளை. அவன் நினைக்கிறோம் எதுக்கு அவர் கோயிலுக்கு கும்பிடுறாரு நம்மள இல்ல. ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்க துதிக்கும் போது எல்லா துயரமும் மறந்து போயிடும். ஆமா, ஆலயத்துக்கு சீக்கிரம் வாங்கணுவாங்க. எல்லா ஆராதனை நடக்கும் போது சீக்கிரம் வாங்க, நீங்க இறக்கி வச்சிருக்க எல்லா பாரதியும் பாட்டு போடும் போது நல்லா கையை தட்டி நல்லா பாடுங்க, துதிங்க, சோத்திரம் பண்ணுங்க. முட்டி போட சொன்னா முட்டி போடுங்க, எழுந்து நிக்க சொன்னா எழுந்து நில்லுங்க. சபையில் அப்படி சொல்லுவாங்க.
ஏன் தெரியுமா? நம்ம குனிந்து பணிந்து அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். அவன் நம்ம நினைச்சுக்கிற இவருக்கு வேற வேலையே இல்லப்பா, நம்மளுக்கு முட்டி வேலைக்கு முட்டி போட சொல்றார், ஏந்துக்கிறதுக்கு சொல்றார், உட்கார சொல்றார். நம்ம நிறைய பேர் சொல்றோம். ஆனா நமக்காகத்தான் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினார். அதை எவ்வளவு வலித்திருக்கோம், எவ்வளவு துடித்திருக்கோம், அந்த நரம்புகள் எவ்வளவாய் இழுத்திருக்கோம், எலும்புகளில் எவ்வளவாய் வேதனை இருந்திருக்கும். இந்த தேவனுடைய குமாரனுடைய ஆசீர்வாதம் தான் நீயான நல்லா இருக்க கிருபை. எல்லாரும் அப்படியே கரவுயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த 3வது மாதம் உங்க தேவைகளுக்காக உங்களுடைய யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 33:14வது வசனம். அவர் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக என்ன செய்யுங்க, செல்லும். சமூகம் அப்படின்னா அதாவது வேதத்தில் சொல்றாரு என்னுடைய பிரசன்னம், என்னுடைய மகிமை. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நானே உங்களுடைய சமூகமாக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஒரு வேதத்தில் சொல்றார். இதுக்கு அர்த்தம் இடம்னா சமூகம் அப்படின்னா என்ன அப்படின்னா இடம், தேவன் வாழ்கிற ஒரு ஸ்தலம், நீங்க குடியிருக்கிற ஒரு வீடு. சமூகம் எங்கப்பா இருக்கிறாரு அப்படின்னா அந்த காலத்தில் பத்திரிகைகள் போடுவாங்க, சமூகத்துக்கு வணக்கம் அப்படின்னா என்ன, உன் குடும்பத்துக்கே வணக்கம். இதெல்லாம் அதெல்லாம் மறந்துட்டோம். தமிழ் உச்சரிப்புல நிறைய சொல்லு நிறையா இருக்கும். ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தை கூட அர்த்தமுள்ள ஒரு தமிழ். அதனால்தான் நம்ம அடிக்கடிக்கு மூத்தக்கூடிய தமிழ் குடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழ் மொழி வந்து மூத்த மொழி. அதனால தான் வடநாட்டு ஆளு நம்ம தமிழை அழிக்கிறதுக்கு பிரயாசப்படுறாங்க. ஏன்னா இதை வைக்கக்கூடாது அப்படின்னா ஒரு அர்த்தம். ஒருவேளை இந்தியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும். ஆனால் நம்ம தமிழ் அர்த்தத்துக்கு ஒரு வார்த்தைக்கு கிட்டத்தட்ட 4-5 வார்த்தை இருக்கும். நம்ம அந்த காலத்தில் சொல்லுவான் சமூகம், அப்புறம் வீடு, இடம், நம்ம வேலை செய்கிற ஸ்தலம், இதெல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்தீங்கன்னா நிறையா வார்த்தைகள் நிறையா வரும் தமிழ். ஆனால் நல்ல கவனிங்க, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் என்பது சமாதானம். 23ஆம் சங்கீதம் 2வது வசனம் வாசிக்கும் போது என்ன சொல்றாருங்க? 23ஆம் சங்கீதம் 2வது வசனம் ஞாபகம் இல்லையா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைய, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அட்டைகளை கொண்டு போய் என்ன செய்கிறார்? அதாவது அமர்ந்த தண்ணீர் என்ற சமாதானம், மகிழ்ச்சி. அதாவது யுத்தம் இல்லாம, கஷ்டம் இல்லாம, பரவாயில்லப்பா ஏதோ ஒரு வீடு கொடுத்தாரு, ஏதோ ஒரு வேலை கொடுத்தாரு, அந்த வேலை காலையில் போகிறோம், சாயங்காலம் வரோம், நிம்மதியாக சாப்பிட்றோம், நிம்மதியாக குடும்பத்தோட தூங்குறோம் அப்படின்னா அதாங்க புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள். அப்படின்னா தெளிந்த நீரோடு, தெளிந்த வாழ்க்கை, அதாவது கரை இல்லாத அல்லது அழுக்கில்லாத அந்த வாழ்க்கையில என்ன ஆண்டவர் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதனால தாங்க சொல்றார், அவன் என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லுனா உன் வாழ்க்கையில, போக்கில, வரத்துல, வேலையில, வியாபாரத்துல, எல்லா காரியத்துல என்னுடைய பிரசன்னம் உன்னை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாதம் உன் கூடவே நடக்கும். அதான் அந்த சொல்றார், தேவ பிரசன்னம். ஆங்கிலத்தில் சொல்லுவாரு க்ளோரி அப்படின்னு சொல்லுவார். என்னுடைய க்ளோரி, மகிமை அப்படின்னு வேதத்தில் தமிழ்ல சொல்றார். தேவ மகிமை அப்படின்னா அது உன் பின்னாடியே வரும், உன் குடும்பத்தில் வரும், உன் பிள்ளைகளோடு வரும், அது அப்படியே தொடர்ந்துகிட்டே வரும். இது ஒரு பெரிய காரியம். இதை புரிஞ்சா நாளைக்கு இதிலிருந்து சில காரியங்களை சொல்றேன். மோசேக்கு ஆண்டவருக்கு நடந்த பேச்சுவார்த்தை. ஆண்டவர் அழைக்கிறார், மோசே கூப்பிடுறார், ஆண்டவர் மறுக்கிறார். நீ வரலன்னா நான் போக மாட்டேன் அப்படின்றார், இல்லைன்னா என்னை கொண்டு போடுற அப்படின்றார். இந்த ஜனங்கள் உமக்காக கொண்டு வந்த ஜனங்கள், இவங்க கூட நீ வரலன்னா அதுக்கப்புறம் வேற யாரும் வந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் கடுமையான வார்த்தை பேசுறார். இந்த ஜனங்கள் வணங்காக்களுக்கு உள்ள ஜனங்கள், நான் வரமாட்டேன், தூதன் அனுப்புறேன், ஓ உங்களை கூட்டு இந்த இடத்துல சேர்த்துரு. இந்த ஜனங்கள் வணங்காக்களுக்கு உள்ள ஜனங்கள். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், காலையில் வேண்டாம். அதனால இதை நாளைக்கு பார்த்துக்குவோம். ஆண்டோடைய நாமத்தை சொல்றோம். இந்த காலவெளியில ஒரு 4 காரிய நேரம் தான் நான் சொல்றேன். என் சமூகம் உனக்கு முன்னாடி வரும் அப்படின்னா எப்படியெல்லாம் அந்த சமூகம் வரும் அப்படின்னு பாருங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வருஷம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம்
12வது வசனம் ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு, வாசிச்சு பாருங்க. நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு இந்த மலையிலே தேவனுக்கு நீ என்ன செய்யலாங்க? ஆராதனை செய்து நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அதுதான் என்னவா இருக்குதா? நல்ல கவனிக்கணும். ஆசீர்வாதம் சொல்றாரு. அந்த சமூகம் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நான் உன்னோட கூட இருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் இதுதான் அந்த சமூகத்தை பற்றி சொல்றாரு. அதாவது வேதத்தில் சொல்றாரு, என் சமூகத்துக்கு முன்னாடி அப்படின்னு போனா அவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அதான் சமூகம். இடத்துல நான் அடிப்பட்ட போது எனக்கு ஞாபகம், அதாவது வலி பொறுக்க வண்டி ஏறி இறங்கிடுச்சு. கொஞ்சம் நெஞ்சமான வலி. மாதிரி வயிற்றில் ஏறி இருப்பு போட்ட சக்கரம், மாட்டு வண்டி இவ்வளோ உயரத்துக்கு சக்கரமாக இருக்கிறது. ஏறி இறங்கணும் என்ன இருக்குள்ள எல்லாமே நெசிக்கு போச்சு. எல்லாம் வலி பொறுக்க கூட அழுது போது எங்கள் அப்பா வந்து என்னை கட்டி பிடிச்சி, பயப்படாதா, நான் இருக்கிறேன், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆறுதல் வார்த்தை பேசும்போது அந்த வழியில கூட நம்ம அப்பா நமக்காக எல்லாம் செய்கிறாருன்னு சொன்னாரு. அந்த எண்ணம் நமக்கு தானே வரும். அதே போல தாங்க சொல்றாரு. இந்த இடத்துல இந்த வார்த்தையை அழகா பேசுறார். என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்த காரியத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. என் மேல 11வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றார். என்ன பேசுறாரு அப்படின்னா, அப்போது மோசே நோக்கி பார்வோரிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வருவோம், நான் எம்மாத்திர ஆண்டவரே கேட்கிறார். நீ இதை போப்போன்றீங்க, என்ன போப்போன்னு சொன்னா நான் எப்படி எல்லாம் ஆண்டவரை செய்ய முடியும்? நான் எம்மாத்திரம், நான் ஆடு மேய்க்கிறேன். இந்த வார்த்தையை அவன் சொல்றதுக்கான காரணம் இருக்கிற, தேவன் நினைச்சார் ஒரு மனுஷனை மாற்றி போட முடியும். அதே தேவன் நினைச்சா ஒரு மனுஷனை தாழ்த்தி போட முடியும். 40 ஆண்டுகள் அரண்மனையில வாசம் பண்ணுகிறவன், பயங்கர கலைகளை கற்றவன், 40 ஆண்டுகள் எல்லா அதாவது ஆணித்தரமான பாடங்களை படித்தவன், 40 ஆண்டுகள் நன்றாக புசித்தவன், 40 ஆண்டுகள் ஆடல் பாடல் என்று பாவமான வாழ்க்கையெல்லாம் அனுபவித்தவன், 40 வருஷம் அவருடைய வாழ்க்கை திறமை கல்விமானாக மேலே உயர்ந்து போக காரணமாக இருந்தவன். அவ்வளவு ஆசீர்வாதம் தேவன் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனை கொண்டு வர 40 வருஷம் அவன் படித்த படிப்பு, அவன் சாப்பிட்ட சாப்பாடு, அவனுடைய தேஜாஸ் உடம்பு ஆரோக்கியம். தேஜாஸ்னா அழகு, புஷ்டி, அதான் தேஜாஸ். வேதத்துல சொல்றார், அந்த தேஜாஸ் அப்படின்ற அழகு, அந்த புஷ்டி, அந்த ஆரோக்கியம், அந்த பலன் எல்லாமே போய் அவன் எப்படி ஆயிட்டான்? வித்தியாசமான மனுஷனா, ஒரு கோலை வச்சுக்கிட்டு தர்மல் ஒரு துணியை போட்டுக்கிட்டு ஒரு தோல் உடைய மாட்டிக்கிட்டு இப்ப ஆடுகள் பின்னாடி காலையில ஏண்டா மலைமலையா ஆடு மேய்கிட்டு போறவன். அதனால தான் கேட்கிறான், நான் வரமாட்டேன், எனக்கு அந்த தகுதி இல்லை, எனக்கு படிப்பு மறந்துச்சு, எனக்கு ஞானம் மறந்துச்சு, எனக்கு சண்டை போடுற எண்ணமே மறந்துச்சு, எனக்கு யுத்தம் பண்ற எண்ணமே மறந்து போச்சு, நான் எப்படி ஆண்டவரை வருவேன்? அப்பதான் ஆண்டவர் இந்த 12வது வசனத்துல சொல்றார். இந்த 12வது வசனத்துல அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரும், நான் எம்மாத்திரம், எனக்கு தகுதி கிடையாது. ஆனா 40 வருஷம் அவ்வளவு தகுதி. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை எப்படி இழந்துடுறாங்க? கர்த்தர் உயர்த்துறார், நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கே போகும். நல்ல ஞானம் கொடுப்பார், நல்ல அறிவு கொடுப்பார், நல்ல பாட்டு கொடுப்பார், நல்ல துதித்தல் ஆராதனை, நல்ல முன்னிருந்த காலத்தை காட்டிலும் கிருபை வரங்கள் எல்லாமே வரும்போது சரியா பயன்படுத்தாத போனா எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து ஆனால் அப்படியே சூழலை மாற்றிட்டு இருக்கிறார். மோசேயுடைய வாழ்க்கையில பொழுது அந்த கர்த்தர் சொல்ற வரைக்கும் இருந்திருக்கணும். அவசரப்பட்டுட்டான், போய் இன்னொருத்தரை கொண்டுட்டான். அதனால பார்வர் அவனை கொண்டு தேட போதான் மீதியான தேசத்துக்கு ஓடுறான். மீதியான தேசத்துக்கு கூட ஆண்டவரை காப்பாத்துறார். ஆண்டவர் அவனை கொண்டு செய்ய வேண்டிய ரட்சிப்பு இருக்குது அப்படின்றனால அவருக்கு ஜீவனை கொடுக்கிறார். 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை, மறுபடியும் 40 வருஷம் கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து எடுத்தார், இங்கே போனார், பயிற்சி கொடுத்தார். இந்த பயிற்சி உதவாது. இந்த பயிற்சி என்பது என்ன அப்படின்னு கேட்டா, இது அரண்மனை பயிற்சி. நல்லா சாப்பிடுறது, நல்லா புசிக்கிட்டு, நல்லா இருக்கிற வேலைக்காரிகளோட சுற்றிக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஆடல் பாட்டு ராத்திரி எல்லாம் எல்லா களியாட்டுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் வரைக்கும் சொல்றார். அதனால தான் கொண்டு போற. நீங்க நிறைய பேருக்கு எங்க ஆண்டவர் செய்ய
செய்கிறார், எந்த ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னு கேட்போம். கொஞ்சம் காசு பணம் வந்தா கடவுளையே மறந்துடுவோம். இத்தனை வழியில பார்த்து கேட்குறேன், ஐயா சர்ச்சு பக்கமே வரல, எங்கே வர்றதுக்கு நமக்கு நேரமே இல்லை. இல்லை, வேலை இல்லாதப்ப அடிக்கடிக்கு வந்தீங்க, ஜோம் பண்ணும், வேலை எல்லாம் கிடைச்சிச்சு, இப்போ சர்ச்சு பக்கமே வர மாட்டேன்றீங்களே, நீங்க என்ன பண்ணுறீங்க, நேரமே இல்லை. அதனால தான் நிறைய பேர் ஆண்டவர் அப்படியே வச்சுட்டார். உயர்வு வரும்போது நம்ம இன்னும் ஆண்டவர் கேட்டு வாழணுன்ற எண்ணம் இல்லை. அதுதான் மோசேனுடைய வாழ்க்கையில அங்கே கொண்டு போய் பயிற்சி கொடுத்து, நீ எப்படி என்னுடைய ஜனங்களை மீட்கணுன்றது மறுபடியும் திருப்பி கொண்டு வர. நிறைய பேருடைய வாழ்க்கை தான். இந்த பயிற்சியை நாம சரியா எடுத்துக்கிறது இல்லை. சபைக்கு வாங்க, நல்லா இருக்கும்போது வாங்க வாங்க வாங்க. அவர் வந்து இந்த நேரம் சாதி ஒரு நாள் ஆயிட்டார், அவருக்கு இல்லை, என்னை காப்பாற்ற மாட்டாரா கடவுள் அப்படின்னு வச்சுங்க. அவருக்கு இல்லை, டெல்லியே எனக்கு கேன்சர் வந்துச்சு, தொண்டையில என்னை காப்பாற்ற மாட்டேன், தூண்டு உட்கார்ந்து அழுது, நீங்கள் ஜோம் பண்ணுங்க, நான் பண்ணுறேன், என்னை காப்பாற்றுறதுலாம் அவங்கதான். அவங்க எல்லாம் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் சர்ச்சுக்குவாங்க, ஐயா நீங்கள் நிறைய வேலை வெட்டியில் போங்க ஐயா, பாட்டில் உள்ளதான் வச்சுருப்பாங்க, இதுதான் எடுத்துக்காங்க. நீங்கள் வேற இதை நான் நினச்சி பார்க்குறேன். ஜிஹெச்சில் சேர்க்கும் போது அவரை நான் போய் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், அவர் கண்ணில் ஊற்றி விட்டாங்க. நீங்கள் சொன்னீங்க கேட்கல, ஒரு வருஷம் போனோம் 2 வருஷம் போனோம் தெரில, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, தைரியமா இருன்னா. இல்லை இல்லை தெரிஞ்சிடுச்சு. நான் இங்கே வந்து பார்த்தேன், இவ்வளோ பேர் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேன்சர் கட்டியை பார்த்தா எனக்கு அழையே வருது. நான் உண்மையாக ஆண்டவரை தேடி இருக்கலாம், உண்மையாக தேடி இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் வந்து வந்து அழைச்சிங்க, கூப்பிட்டீங்க, அழுதிங்க, வாங்க ஐயா பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஆண்டவர் செய்வாருன்னு சொன்னீங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொன்னீங்க. எனக்கு இல்லை அப்படின்னா கடைசி அங்கே வந்து அழுதார், இதே தூக்கம் தான் சார்ந்தார். 1 வருஷம் தான் ஒன்றும் சாப்பிடுறது ஒன்றுமே இல்லை, வழியே இல்லாத நச்சு போயிட்டார். பாருங்க, நான் வந்து வியாதி வந்துடும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். நல்லா இருக்கும்போது கடவுளை தேடுறது கிடையாது, முடிஞ்சிட்டு எல்லாமே போகுதுன்னு சொல்லும் போது அப்பதான் தேடனா ஆண்டவர் கூட அந்த ஜீரோவை என்ன சொல்லுவாங்க, உலகத்தில் பிள்ளையார் சொல்லி எதுக்கு போட்டா அப்படின்னா இதான் அது ஒரு ரவுண்டு, ஐயோ அப்படின்வா, அப்படி ஒரு ரவுண்ட் போட்டு அது வந்து எல்லையில ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா 100% அவருடைய வாழ்க்கை க்ளோஸ், அவ்வளோதான். அதுதான் அந்த எல்லை. நம்ம இதை நான் அடிக்கடிக்கும் அந்த காலத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளையார் சொல்லி போடுப்பான்னா ஒரு ரவுண்டு போட்டு அதை முடிச்சு வச்சிருப்பான். அந்த பிள்ளையார் சொல்லி தான் இப்போ நம்ம ஃபோனில் பார்க்கணும். ஒரு மெசேஜ் ஆன் பண்ண என்ன பண்ணுதுங்க, என்ன பண்ணு சுத்துதா இல்லையா, ஃபுல்லா சுற்றி ஜாயிண்ட் ஆன உடனே ஓப்பன் ஆகிடும், இல்லைன்னா அப்படியே நிற்குது. நம்ம வாழ்க்கை கூட அவ்வளோதான், ஓப்பன் ஆகாத வரைக்கும் நம்ம தப்பிச்சோம். ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ். நல்லா கவனிக்கணும், நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டுமே அவர்கிட்ட தான் இருக்குது, பிளஸோ மைனஸோ அவர் தான் வச்சுக்கிறார். ஏன்னா உன்னை உயர்த்தும் போது ஆரம்பத்தில் உள்ள வரும்போது எப்படி இருக்கிறீ அப்படியே நீ கடைசி வரைக்கும் இருந்துவார். உனக்காக அவர் ஜீவனை கொடுத்தாரு, அதை இன்னும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சாட்சி சொல்லும்போது பாண்டிச்சேரியில் பிரசங்கம் பண்ணும்போது சாட்சி சொல்லுங்க அப்படின்னு அந்த கடைசியில் உட்காந்து நேரம் இங்கே வந்து எல்லாரும் பார்த்தா யார் அந்த பையன் ஒரு உருமுடியார குஞ்சு கட்டு 3 வள்ளி மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் மோஷன் போக்கு இந்த பக்கம் இருக்கு, இப்படி வளைஞ்சு அப்படி வந்து முன்னாடி இருக்கு. எத்தனை சோதரம் நான் முதல் வந்துக்கிறேன். போன வாரம் நல்ல பிரசங்கம் பண்ணார் ஐயா. அவர் சொன்னார் இன்றைக்கு வனிதா பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொன்னாரு. அதனால நான் இனிமே ஏசுனார் ஏற்றுக்கிட்டேன். நான் வாழ்ந்தாலும் ஏசுனாருக்குள்ள, செத்தாலும் ஏசுனாருக்குள்ள நான் சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கணும், அவ்வளவுதான். எத்தனை பாடுகள் பார்க்கிறேன் இந்த வரைக்கும் ஆண்டவர் அந்த ஓட்டத்தை சரியான வாழ்க்கையில பார்வோன்னு பயந்து போய் திரும்பி பார்வோன்னு அழைக்கிறார். இப்போ இந்த வார்த்தை பத்துவோம் என்ன சொல்ற 12வது வசனம், அதற்கு அவர் நான் உன்னோட, அதான் சமூகம் பிரியமானதே பிள்ளை, அவருடைய சமூகம் எப்படி இருக்குதா, அவர் சொல்றாரு நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னோட நான் வாழ்வேன், உன்னோட நடப்பேன், உன்னோட நான் ஜீவிப்பேன், உன் பிரயாணத்தில் உனக்கு முன்னும் பின்னுமாய் வருவேன். வசனமெல்லாம் இருக்கு, ரொம்ப நேரம் ஏசாயாவில் சொல்ற இன்னும் பின்னுமாய் நான் உன்னை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன்.
இதே இதே யாத்திராவில் சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி போன பிரசன்னம் சற்று விலகி இவங்களை முன்னாடி விட்டு மறுபடியும் பின்னாடி வந்து அவர்களை பாதுகாத்தது அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்கும். நல்ல கவனிங்க, முன்னாடி போகுது, செங்கடல் முன்னாடி, விளக்கத்துக்கு முன்னாடி அவருடைய பிரசன்னம் போய்கிட்டே இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்க அந்த 5 லட்சம் புருஷன் மாதிரி பிள்ளைகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா பார்வோனுடைய சேனை பின்னாடி வர்றத ஆண்டவர் பார்க்கல. உனக்கு தெரியல, எனக்கு தெரியல. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறேன், விடுப்பா, கோயிலுக்கு போடலாம் என்னப்பா, ஜெபம் பண்ணலாம் என்னப்பா, ஆமா இருக்கட்டும்ப்பா எல்லாப்பா. ஏன்னா உனக்கு விரோதமாய் சேனை எங்க வருதுன்னு அவருக்கு தான் தெரியும். இப்ப அந்த பிரசன்னம், அந்த மகிமை நேரா போட்டு சற்று விலகுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் போறாங்க, அது விலகி பின்னாடி நிக்குது. ஏன்னா குதிரையும் ரதமும் ஓடி வருது, இவங்களை விடக்கூடாது. இன்னைக்கு உண்மையத்தையும் பிசாசு வண்ணமாய் சிதறடிக்கும்படியாய் பின்னாடி வருகிறான். முன்னாடியே தேவ பிரசன்னம், முன்னாடியே தேவ பிரசன்னம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதனால சொன்னா, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்னே இந்த மலையில தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு என்னவா இருக்குது? நீ கிறிஸ்துவனை ஆராதி. முஸ்லிம் கூட அல்ல, வெள்ளிக்கிழமை கடையை சாத்திடலாம். மாறுபாடி வெள்ளிக்கிழமை கடையை சாத்திடலாம். மாறுபாடி வெள்ளிக்கிழமை மாலையில் உட்கார்ந்தா 50,000 சம்பாதிப்பான். நீ நானும் வெள்ளிக்கிழமை வீட்டில் உட்காந்து சோத்திரம் பண்றேன். அவருக்கு வேலை வெட்டியில் வெயில் காயுது. பெரியமான தேவர்களே, நாம் எவ்வளவு வைராகியமா இருக்கிறோமோ கர்த்தருக்கு அவ்வளவாய் நமக்கு பின்னாடி வருகிற சேனையை முறியடிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும். அவன் சமூகம் முன்னாடி போனாதான் நீ நல்லா ஆசீர்வாதம். அவர் சமூகம் வரல, நாம வெறுமையா இருக்கும், கஷ்டமா இருக்கும், தொடர்ந்தெல்லாம் வேதனையா இருக்கும், எதுவுமே நடக்காது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னோட இருக்கிறதா அவருடைய சமூகம். 2 வசனம் வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. எல்லா காரியத்திலும் உபாகமம் 31:23 வாசிங்க. நேரம் முடிகிறது. உபாகமம் 31:23 வசனம் என்ன சொல்றது பாருங்க. 31:23 நோக்கி நீ பலம் கொண்டு என்னவாயிரு, இடமனதாயிரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை என்ன செய்வ, நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளை. எதை செய்ய நினைக்கிறாரோ அதை செய்யாத வரை, அதாவது முடிக்காத வரையில நம்ம ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க, ஆண்டவர் கைவிட்டார். இல்லைங்க, கைவிட்டாருன்னா முடிச்சு வாழ்க்கை. தூக்கிடுவார், தூக்கிடுவார், அவ்வளவுதான். கை விடாத இருக்கிறது தான் கொஞ்சமாகிலும் நம்ம கிருபைகளை கொடுத்து அப்படியே வழி நடத்துறாரு, பாதுகாக்கிறாரு, பராமரிக்கிறாரு, கொஞ்சம் வச்சிருக்கிறாரு. மனம் மாறிடுவான், மனம் திரும்பிடுவான். எப்படி ஆகிலும் இந்த வருஷம் கனி கொடுப்பான், இந்த வருஷம் கத்தருக்கு சாட்சியா இருப்பான். முடியாத பட்சத்தில் தான் ஆண்டவர் கைவிடுறார். ஆண்டவர் சொல்றார், அவர் என்ன பேசுறாரு, நீ பலம் கொண்டு திடமனதாய் இரு. ஏன்னா என் சமூகம் உனக்கு முன்னாடி போகுது, நான் வருவேன், உனக்கு தெரியாது. நிறைய பேர் நமக்கு அந்த காரியத்தை முடிச்சிட்டு பேருக்கு தான் யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையாகவே தெரியும் கர்த்தர் நம்ம எப்படி பாதுகாத்தார். அம்மா நம்ம சபைக்கு வராங்க, பின்னல் அப்படின்னு போய் ஜெபம் பண்ணுறதுக்கு போனா எங்க இந்த மா உண்ட அப்படின்னா மேல மாடியிலிருந்து கீழே வந்து தொப்புன்னு வந்து இதுக்கு நடுவில் படிக்கட்டு இருக்கு கூர்மையா. இதுக்கு நடுவில் மேலே சில பூசாத 2-3 கம்பிங்கெல்லாம் நிற்கும். நல்ல கவனிங்க, அங்கிருந்து கீழே கொண்டு ஒன்று கம்பி கொடுத்தா கம்பியில் மாடிக்கு தொங்கி இருக்கணும், இல்லை தலையில் போயிருந்தா கம்பிக்கு உள்ளே போயிருக்கணும். எத்தனையோ காரியம். இல்லை படிக்கட்டு இருந்துச்சுன்னா 2 உடஞ்சி மண்டை கிழிஞ்சு போயிருக்கணும், இல்லை 4 எலும்பு உடஞ்சிருக்கணும். ஆனால் சிறு காயத்தோடு காப்பாற்றினார் பாருங்க. அது போலதான் ஒவ்வொரு நாளும் உங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் காப்பாற்றுறாரு. அல்லேலூயா. நாம என்ன செய்யறோம், மறந்துடுறோம். சோத்திரம் விடுங்க, நாம பார்த்துக்கலாம் விடுங்க, அது அப்படித்தாங்க, இது இப்படித்தாங்க, என்னத்துங்க இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட கால வரையில ஆண்டவர் செய்வார். முடியலன்னா
மோசையை தள்ளி தூக்கி போய் மனாந்தத்துல போடுற மாதிரி சில நேரத்துல நம்ம தூக்கி போட்டுறாரு. அந்த நேரத்துல அலையிறோம், அந்த பாச்சு வருவாரா, இந்த பாச்சு வருவாரா, அந்த கோயிலுக்கு போட்டுமா, இந்த கோயிலுக்கு போட்டுமா, அந்த கூட்டத்துக்கு போட்டுமா, இந்த கூட்டத்துக்கு போட்டுமா, நான் பொருத்தல் போடட்டுமா, நான் ஏதாவது செய்யட்டுமா, நான் ஏதாவது கொடுக்கட்டுமா? இல்ல கவனி, கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். அதுதான் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல்னா இவ்வளவு நாள் பட்ட பிரயாசத்துக்கு நான் நன்மையான காரியத்தை செய்கிறேன். ஏன் தெரியுமா? என் சமூகம் முன்னாடியே. அதை நீங்க ஒரு சமூகத்தை வாஞ்சிக்கணும், ஒரு சமூகத்தை எதிர்பார்க்கல, அது வேண்டாடும். ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துருக்கிறோம் நிறைய பேர். கர்த்தர் இப்பவும் மன்னிக்க மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை சில பிள்ளைகளை ஆலயத்துக்கே வர்றதில்லை, சில புருஷமான ஆலயத்துக்கே வர்றதில்லை. காலைல வரலன்னா சாயங்காலம் வரலாம், ஆலயத்துக்கே வரதில்லை. ஆண்டவர் யோசிக்கிறார், நான் 6 மணி நேரம் எதுக்கிடா செஞ்சேன், உனக்காக தொங்குது வேஸ்டா போச்சா? தேவ பிரசன்னம் உங்களை விட்டு வெளியில் போகும்போது பல பாடுகளும் உபத்திரங்களும் வந்துவிடும். நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருக்கு சொல்றோம், என் சமூகம் முன்னாடி போனா சொல்றாரு, என்ன சொல்ற, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய். நான் உன்னோடு இருக்கிறது அர்த்தம். இன்னொரு வசனம் வாசிங்க. இதே யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க, என்ன பேசுறாரு பாருங்க. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இப்போ இந்த பிரசனம் கூட வருது அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை என்ன செய்யக்கூடாது, எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை மேல சொல்ற பாருங்க. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னாடி சண்டை போடுறதுக்கு சொல்லல, பட்சமாகவே வரமாட்டான். கர்த்தர் பார்த்துக்குவார். நீ போய் எதிர்த்து சண்டையெல்லாம் போடணும், நீ மட்டும் ஜோம் பண்ணு போ, கர்த்தர் பார்த்துக்குவார். எல்லாத்தையும் முறியடிப்பார். உனக்கு தெரியாமே நடக்கும், உனக்கு தெரியாமே நடந்துடும். எப்படி மாறிச்சு தெரியாது. ராத்திரியோட ராத்திரியா ஏதோ ஒரு தூதரை போய் அனுப்பிச்சிருப்பார். ஆமா, ஏதோ ஒரு தூதரை போட்டு பண்ணிடுவார். அவர் எல்லாத்தையும் செய்வார். சொன்னார், கோயில தானே படுத்து இருப்பேன். ஆமாங்க, பாத்துக்கிறவங்க ராத்திரி அடிக்கடிக்கு நான் இங்கதான் படுத்துருப்பேன். நேற்றெல்லாம் கூட இங்கே தான் தூங்கிடுவேன். நைட்ல கூட தூங்குவேன். சில சரியான எனக்கு உணர்த்தினா மேல போக மாட்டேன். அதை சாத்தி வெளியில கூட்டிட்டு நான் உள்ளே படுத்துவேன். இல்லதானே இருப்பேன், நான் பாத்துக்கிறேன். ஆனா அது இல்லை. அவர் சொன்னா பாரு, இன்னைக்கு பார்த்துதான் அவனை அவன் எங்க போனா என்ன ஆனா எனக்கு இது வரைக்கும் அவனை கண்ணே பிடிக்க முடியும். நமக்காக அவரு யுத்தம் பண்ணுகிறவர். அவன் சரியா போனா அவர் பிரச்சனை நம்மளை முன்னும் பின்னுமாய் பாதுகாப்பா போயிட்டே இருக்கும். அவரை மறைச்சிடுவார் ஆண்டவர். பிரியமானவர்களே, நான் உற்சாகத்துக்காக சொல்லலை, நான் அனுபவத்துல சொல்றேன். ஆமா, நான் அனுபவத்துல சொல்றேன். இந்த தெருவில் என்ன மிரட்டாத ஆளுன்னு சொல்ல முடியாது. இந்த தெருவிலே பிறந்து வந்த நிறைய பேர் என்ன எத்தனையோ பேரை மிரட்டி போயிடும். நான் இதுக்கும் பயப்படுறது சோத்திரம் செய்யுங்க பிரதர், நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். உங்களுக்கு சொல்றாரு, நான் முன்னாடியே வரேன், என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும். நான் உனக்கு என்ன கொடுப்பேன், இளைப்பாறு, சமாதானம். நம்ம ஜெபிக்க போறோம். நல்ல கவனிங்க. எப்போதும் ஆண்டவரோட இருந்தீங்கன்னா அவருடைய சமூகத்தை நம்ம முன்னாடி பின்னாடி வச்சுக்கிட்டே இருப்பார். கொடுப்ப எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம எப்படி போகணும், திடீர்னு கெட்டு பிடிச்சிருக்கோம், பஸ் ஏறிருப்போம், திடீர்னு சரிக்கு முன்னிருப்போம், உண்டாயிருக்காரு. கர்த்தர் காப்பாற்றி தூக்கிட்டு இருப்பார். ஒரு தூதரை வச்சு ஏதோ ஒரு நன்மை செஞ்சிருப்பாரு. ஆனால் நமக்கு எதுவுமே தெரியாது. சில நேரத்தில் நம்ம படுத்திருப்போம், சில திடீர்னு வந்து நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். எழுந்து உட்காந்து சின்ன யாப்பிட்ட முன்னே ஆண்டவர் அற்புதமாக மாற்றிருப்பாரு. நிறைய காரியங்களை செய்திருப்பார். நமக்கு எல்லாமே நாம தான் சரியா இருந்தோம், அதெல்லாம் இல்லை. கர்த்தர் நம்ம பார்த்துருப்பார். ஆனால் இங்கே சொல்றாரு கடைசியா, என் சமூகம் முன்னாடி போகும், இலைப்பாறுதல் ஒரு பின்னாடி கொடுக்க நான் வல்லவரா எழுந்திருப்போம். 3வது மாசத்துல சமூகம் நமக்கு முன்னும் பின்னுமாய் நடக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, செய்தியை பார்த்து கொடுக்கிறேன், பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். 3வது மாதம் சமூகம் முன்பாக செல்லும் என்று சொல்கிறேன். வண்ணமாய் செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.